ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஹீரோஸ்களோட சம்பளத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் விசார் செல்லமே படத்தின் மூலியமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமானார். இவர் ஒரு படத்துக்கு 10 கோடி வரை சம்பளம் வாங்குறாரு. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கோமாளி படத்தின் மூலியமாக டைரக்டராக அறிமுகமாகி இப்போ இவர் ஒரு படத்துக்கு 12 கோடி வரை சம்பளம் வாங்குறாரு. நடிகர் ராகவா லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டர் அறிமுகமாகி சினிமாவில் கலக்கிட்டு வராரு. இவர் ஒரு படத்துக்கு 15 கோடி வரை சம்பளம் வாங்குறாரு. ஜெயம் ரவி ஜெயம் படத்தில் அறிமுகமாகி இன்னைக்கு சினிமாவில் டாப் ஹீரோவாக இருக்காரு. இவர் ஒரு படத்துக்கு 10லேருந்து 15 கோடி வரை சம்பளம் வாங்குறாரு. விஜய் சேதுபதி இவர் 2010 தென்மேற்கு பருவக்காற்று மூலியமாக அறிமுகமானார். இவர் ஒரு படத்துக்கு 10லேருந்து 20 கோடி வரை சம்பளம் வாங்குறாரு. 2002 காதல் அழிவதில்லை படம் மூலியமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹீரோவாக அறிமுகமானார். இவர் ஒரு படத்துக்கு 25 கோடி வரை சம்பளம் வாங்குறாரு. சியான் விக்ரம் சேது படம் மூலியமாக தான் இவர் ஃபேமஸ் ஆனார். இவர் ஒரு படத்துக்கு 30 கோடி வரை சம்பளம் வாங்குறாரு. நடிகர் கார்த்தி 2007 பருத்தி வீரன் படம் மூலியமாக தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமானார். இவர் ஒரு படத்துக்கு 35 கோடி வரை சம்பளம்